SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். கடைக்குள் நுழைந்தவரை கொடூரமாக அடித்து கொலை செய்த நபர். கொழும்பில் அத்துமீறி வாகனம் நிறுத்திய அர்ச்சுனா நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. சிறுவர்கள் தொடர்பில் 1000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவு. நவம்பர் 15 தொடக்கம் நடைமுறைக்கு வர உள்ள புதிய திட்டம். பதவி விலகுதல் தொடர்பில் உக்ரைன் ஜனாதிபதியின் அதிரடி முடிவு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். நீர்கொழும்பு போலீஸ் பிரிவில் பேரியங்குள்ள பகுதியில் நேற்று பிற்பகல் நடந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். டெல் மாவட்ட பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடைய ஒருவரையும் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கொலை செய்யப்பட்ட நபர் பெரியமுல்லை பகுதியில் உள்ள ஒரு கடையில் பணிபுரிந்து வந்துள்ளார் என்று தெரிய வந்துள்ளது. பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் மற்றொரு நபருடன் ஏற்பட்ட தகராறு கொலையில் முடிந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கடைக்கு நுழைந்து அங்கு பணிபுரிந்த நபரை கொடூரமாக அழித்து கொலை செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உடற்கூற்று பரிசோதனைக்காக நீர்கொழும்பு மருத்துவமனையில் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது. கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ள சந்தேக நபரையும் கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் போலீசாருக்கு இடையூறு விளைவித்ததாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கோட்டை போலீஸ் பொறுப்பதிகாரிக்கு கோட்டை நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவினை நேற்று கோட்டை நீதிவான் இசுரு நெத்திகுமார கே பிறப்பித்துள்ளார். கொழும்பில் மிகவும் பரபரப்பான வீதியான கோட்டை தொடருந்து நிலையத்துக்கு முன்பாக காரை நிறுத்தியமைக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவை போக்குவரத்து போலீசார் விசாரித்துள்ளனர். இதன்போது காரை குறித்த இடத்திலேயே நிறுத்தியுள்ளீர்கள் என்று போலீசார் வினவியதற்கு காரை இங்கே நிறுத்தாமல் உங்கள் தலையிலா நிறுத்துவது என்று அவமரியாதையாக போலீஸ் அதிகாரி நடந்து கொள்வது காணொலியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள மற்றொரு பேருந்துகள் நிறுத்தப்படும் குறித்த பகுதியில் வாகனங்களை நிறுத்துவது தடை செய்யப்பட்டுள்ள நிலையிலே அர்ச்சுனா இவ்வாறு செயற்பட்டுள்ளார். இச்சந்தர்ப்பத்தில் கடமையில் இருந்த கோட்டை போலீஸ் அதிகாரி ஒருவரின் கடமையில் செல்வாக்கு செலுத்தியதாக கூறியும் போலீசார் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் நீதிவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் கோட்டை போலீசாரின் பணியாற்றும் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு எதிராக செயற்பட்டுள்ளமை மற்றும் மோட்டார் வாகன கட்டளை சட்டத்தை மீறியமை போன்றவற்றை சுட்டிக்காட்டி கோட்டை போலீசார் கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர். சம்பவத்தில் திருத்தப்படாத காணொலி காட்சிகளை பெறுவதற்கு சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்குமாறு செய்யப்பட்ட கோரிக்கைக்கு கோட்டை நீதிவான் இசுரு நெத்திகுமாரகே அனுமதி வழங்கியுள்ளார். நடப்பு ஆண்டில் முதல் 7 மாத காலப்பகுதியில் சிறுவர்களுக்கு எதிரான சித்திரவதைகள் தொடர்பில் 1000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை மாதம் வரை அவ்வாறான சித்திரவதைகள் தொடர்பில் 1126 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வீடுகள், பாடசாலைகள், தடுப்பு நிலையங்கள் மற்றும் வீதிகளில் வைத்து கூடுதலான சிறுவர்கள் சித்திரவதைகளுக்கு உள்ளாகியுள்ளார்கள். அதேபோன்று கடந்த ஆண்டில் சிறுவர்களுக்கு எதிரான சித்திரவதைகள் தொடர்பில் சுமார் 1350 சம்பவங்கள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் புதிய இலக்கு தகடுகள் வெளியிடுவதற்கான திட்டங்கள் நடைபெற்று வருவதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். புதிய இலக்கு தகடுகள் நவம்பர் 15ஆம் தேதிக்குள் வழங்கப்படும் என்று அமைச்சர் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். தற்போது இலக்கு தகடுகள் இல்லாமல் வாகனங்கள் இயங்குகின்றன என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் புதிய இலக்கு தகடுகளை வழங்குவது குறித்து நாங்கள் பரிசீலித்து வருகின்றோம். அடுத்த வாரத்துக்குள் ஒரு தற்காலிகமான தீர்வை அறிமுகப்படுத்துவோம் என்றும் தெரிவித்துள்ளார். ஆனால் இலக்கு தகடு பிரச்சினை நவம்பர் 15ஆம் தேதிக்குள் தீர்க்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். உலகச் செய்திகள். ரஷ்யாவுடன் நடக்கும் போர் முடிந்தவுடன் உக்ரைன் ஜனாதிபதி வொலடிமிர் ஜெலன்ஸ்கி தான் பதவி விலக தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு அளித்த நேர்காணலில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். போர் முடிந்தால் தேர்தலுக்கு செல்ல மாட்டேன், ஏனெனில் என் நோக்கம் தேர்தல் அல்ல, போரை முடிப்பதை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2019 நடந்த தேர்தலில் ஜெலன்ஸ்கி உக்ரைன் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதையடுத்து 2024 தேர்தல் நடைபெற வேண்டிய நிலையில் 2022 ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்ததை அடுத்து நடைமுறைப்படுத்தப்பட்ட இராணுவ சட்டம் காரணமாக தேர்தல்கள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடைக்குள் நுழைந்தவரை கொடூரமாக அடித்து கொலை செய்த நபர். கொழும்பில் அத்துமீறி வாகனம் நிறுத்திய அர்ச்சுனா நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. சிறுவர்கள் தொடர்பில் 1000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவு. நவம்பர் 15 தொடக்கம் நடைமுறைக்கு வர உள்ள புதிய திட்டம். பதவி விலகுதல் தொடர்பில் உக்ரைன் ஜனாதிபதியின் அதிரடி முடிவு.